கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா முதல்ல ஒரு மணி நேரம் சொன்னாங்க. சரி, ஒரு மணி நேரம்னா நிறைய விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை சுருக்கிட்டாரு. 20 நிமிஷம் ஆக்கி அரை மணி நேரம் ஆக்கிட்டாரு. சரி, ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட வந்தாலே 20 நிமிஷம் ஆகிடும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி அரை மணி நேரத்தில் சொல்றது தெரியல. சரி, பரவாயில்ல, சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகத்துல தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக தேவன் விசுவாசிகளாய் ஊழியக்காரர்களாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நிறைய காரியங்கள் நான் சுருக்கமா சொல்ல போறேன். முக்கியமா நாம் இன்னைக்கு படிக்க இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான், சாட்சியாக நாம் இருப்பதற்காக தான் தேவன் நம்மை கருத்துக்கொண்டிருக்கிறார். சரி, நமக்கு நேரம் இல்லை. முதல்ல வாசிப்போம். 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்து எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஆதியிலே ஆரம்பிச்சு. எப்ப ஆரம்பிச்சது? ஆதி அப்படின்னா எப்போ? இந்த உலகமும் இந்த வானமும் பூமியும் உண்டாகும் போது, உண்டாகும் முன்னும், அதுவும் கரெக்டு தான். உண்டாகும் போது உண்டாக்கினது யாரு? தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் என்பது பழைய ஏற்பாட்டில் இப்ப நம்ம வாசிச்சோமே 1வது வசனம், அது தொடங்கி மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. நம்புறீங்களா? உங்களுக்கு கிட்ட ஆதாரம் நான் சொல்ல முடியும். குறிப்பெடுக்கிறவங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இது வந்து நான் வந்து பாஸ்டர் கிடையாது, நான் உங்களுடைய சகோதரன். எங்க போனாலும் சகோதரன் தான் சொல்லி பார்க்கலாம். அதனால நம்மளுடைய இந்த தேவனுடைய வார்த்தையை வந்து நாங்கள் வந்து ஒரு டீச்சராக நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், கொடுக்க போறோம். நான் டீச்சர், நீங்க எல்லாம் என்ன ஸ்டூடெண்ட். அவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க, கொஞ்ச நேரம் கற்றுக்க போறீங்க. ஆமென். சரி, தானியேல் என்கிறவர் யாரு? தானியேல் என்கிறவர் பரிசுத்த வேதாகமத்தில் யாரு? அவரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. சரி, நம்ம வாசிக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மட்டும் நான் மேற்கொள் காட்டுறேன். தேவனுடைய ராஜ்யம் என்பது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் தேவன் பல தீர்க்கதரிசிகளை பூமிக்கு அனுப்பினார், பல ஊழியர்களை பூமிக்கு அனுப்பினார், நியாயாதிபதிகளை வச்சிருந்தார். ஓகேவா? ராஜாக்களை ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது எல்லாமே அவர் எதுக்கு செய்தார்னா அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. அப்போ பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அப்போ என்ன சொல்லுகிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம்னா என்ன? ஆளுமை, அரசாட்சி. நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன், சிம்பிளான கேள்விதான். பதில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா நடக்கும். ஏன்னா வந்தோம், ஏதோ பேசணும், ஏதோ கத்தணும், போகணும்னு இல்லாம தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசும்போது, நீங்க இடையில என்னோட பேசும்போது தான் உங்களுக்கு அது புரியும். புரியுதா? சரி, அப்போ அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுடைய சித்தமும் அதுதான். ஆமென். அப்படி இருக்கும்போது தானியேலை பற்றி நான் சொன்னேன். தானியேல் வந்து நேபுகாத்நேச்சர்ங்கிற ராஜா ஒரு சொப்பனம் பார்க்கிறார். என்ன சொப்பனம் பார்க்கிறாரு? ஒரு சிலையை பார்க்கிறார். இந்த சிலையில என்ன இருக்கு அப்படின்னா
ராஜ்யங்கள் இருக்கு. என்ன இருக்கு? ராஜ்யங்கள் இருக்கு. பூமியில இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக வந்தார். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டுல தான் தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது எப்படி, அதற்கான பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாம் தெளிவா சொல்லிக் கொடுத்தார். ஆனா பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய ராஜ்யம் என்பது மறைபொருளா இருந்தது. மறைபொருளா இருந்தது. மிகப்பெரிய ஞானிகளுக்கு மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு தெரியும். அதுல ஒருத்தர் தான் தானியேல். அந்த தானியேல் தீர்க்கதரிசி மூலமாய் நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் ராஜ்யத்தை வெளிப்படுத்தினார். அந்த சிலையில பாருங்க 5 வகையான ராஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 5 வகையான ராஜ்யம். அந்த கடைசி ராஜ்யம், அந்த சிலையை ஒரு மனிதனால் உண்டாக்கப்படாத ஒரு கல்லு உருண்டு அந்த சிலையை அடிச்சு நொறுக்கி கீழே தள்ளிடும். அதுதான் கடைசியாக வருவதுதான் தேவனுடைய ராஜ்யம். நான் பழைய ஏற்பாடு மட்டும் பேசுறேன். அந்த பழைய ஏற்பாட்டுல இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் இந்த பூமியை பார்த்து, ஆனா எந்த ராஜ்யமும் இன்னைக்கு வரைக்கும் நிலைநிற்க இல்லை, நிலைநிற்கவும் முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் ஒண்ணுதான், அவருடைய சிங்காசனத்தை மட்டும்தான் யாராலையுமே தொட முடியாது, அசைக்க முடியாது. ஆமென். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போறோம் சொல்லிக்கிறோம். பொறுமையா என்ன பண்ணலாம் கத்துக்கலாமா? டைம் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். ப்ரெஷியஸ்னா என்ன? பொன்னான. அதான் பழமொழி கூட சொல்லியிருப்பாங்க, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, காலம் பொன் போன்றது. அப்போ விலையேறப்பட்டது நேரம் என்பது. நேரத்தை குறித்து நான் கர்த்தருக்கு சுத்தமான பிறகு நான் சொல்லித்தரேன். தேவன் பூமியில தான் நேரத்தை நியமிச்சார். பரலோகத்தில் நேரம் எல்லாம் கிடையாது. ஷார்ட்டா சொல்றேன். நேரம் எதுக்காக தேவன் மனுஷங்களுக்கு கொடுத்தாரு தெரியுமா? வாழை சுட்டுட்டு ஒழுக்கமா இருக்கு. எதுக்கு? வாழை சுட்டுட்டு ஒழுக்கமா இருக்கிறது. புரியுதா? நேர காலம் பூமியில் இல்லைன்னா ஒருத்தரும் ஒழுக்கமா இருக்க மாட்டான். நேர காலம் இருந்துமே ஒழுக்கம் இல்லை. அது சரி. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக நம்ம சகோதரன் சாலமோனை வாசிச்ச சங்கீதம் 62 முதலாவது வசனத்தையும், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 5வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? சொல்லுங்க. அமர்ந்திருக்கணும். எப்படி அமர்ந்திருக்கணும்? இந்த ரிஷிங்க முனிவர்கள்லாம் மரத்துக்கடியில் போய் உட்காந்து இப்படி உட்காந்துருக்காங்க. அமர்ந்து அது மாதிரி உட்காந்துருக்குமா? அப்படி கிடையாது. அதாவது அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு பேசுகிற, தேவனோடு சம்பாஷிக்கிற, தேவனோடு நாம் நெருங்கி பழகுகிற. அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. அந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. ஒரு காலேஜ் போறீங்க, ஒரு ஸ்கூல் போறீங்க, ஒரு நாளைக்கு 8 பீரியட் நடக்குது.
என்ன பண்றீங்க? அமர்ந்துதான் இருக்கிறீங்க. எதுக்கு அமர்ந்து இருக்கிறீங்க? சொல்றது கேட்கறது, கவனிக்கிறது. அப்போ ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில ஒரு போக்குவரத்தை, ஒரு உறவு. இந்த அமர்ந்திருப்பது என்பது தேவனுடனான உறவு. அந்த தேவனுடனான உறவுல நீங்க எப்படி இருக்கீங்க? சோதிச்சு பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஆவியானவர் எனக்கு இது என்னோட என்ன சொல்றது, என்னோட ராசியா தேவன் என் மேல வச்சிருக்கிற அபிஷேகமா அழைப்பான்னு தெரியல. சபைகளுக்கு ஒரு விஷயத்த பேச போனேன், அது நிறுத்திடுவாரு. அப்பா நீ நிறுத்து, நான் சொல்றது சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. தேவையானது மாத்திரம் நான் உங்களுக்கு என்ன பண்றேன். அப்போ கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அமர்ந்திருக்கணும். அமர்ந்து இருக்கணும். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிவித்தல். கர்த்தர் சாதாரணமானவர், பராக்கிரமசாலி, அவர் சர்வ வல்லவர். ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்குது இல்லையா இந்த கையில இருக்கிற இந்த புத்தகம், இந்த புத்தகத்தை பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் தவிர யாரும் எடுத்து வாசிக்க முடியாது. நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணாம தொட்டா கட்டம் அடி போனம் கட்டிடுவார். நீ யார வேணா ஸ்பாட்ல அவுட்டு. ஆனா இன்னைக்கு தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கு இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு பெரிய அடையாளம். இந்த பரிசுத்த வேதாகமத்துலதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்ப தொடங்குதுன்னு சொன்ன ஆதியில. சகோதரி அருமையா சொன்னாங்க, ஆதிக்கு முன்னாடியே தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. அது வேற, அதை விட்டுடும். நமக்கு தேவையானது பூமிக்குரிய காரியங்கள். பூமிக்குரிய காரியங்களையே நம்மளால கத்துக்கிட்டோம்னா கத்து முடிக்கிறதுக்கு வயசு பத்தாது. பூமிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆயுசு நாட்கள் பத்தாது. பரலோக காரியங்களை பரலோகத்துக்கு போய் நம்ம கத்துக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆதியில தொடங்கின தேவனுடைய ராஜ்யம் மல்கியா புத்தகம் வரைக்கும் மறைபொருளா இருந்தது. தானியேல் கிட்ட அந்த காபிரியேல் தூதர் வந்து என்ன சொல்றாரு, அவர் காண்கிற சொப்பனங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்றாரு, வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, படிக்கிறோம்னா நீங்க நான் வசனங்கள் எல்லாம் சொல்லல, நான் உங்களுக்கு ஓரமா சொல்றேன். என்ன சொல்லுவாருன்னா, எல்லாம் முத்திரை போடுன்னு, எல்லாத்தையுமே முத்திரை போடு. முத்திரை அப்படின்னா அதை வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களை தவிர வேற யாராலையும் அந்த முத்திரையை உடைச்சு அதில் உள்ள என்ன இருக்குன்றது தெரியாது, படிக்க முடியாது. அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம், இப்போ ராஜாக்கள் காலத்துல ஒரு ஜீவோ பாஸ் ஆச்சுன்னா அதுக்குன்னு ஒரு பத்திரம் போடுவாங்க. அந்த பத்திரத்தை வந்து முத்திரை போட்டு மூடிடுவாங்க. அது ஏற்ற நேரத்தில் ராஜா முன்னாடி தான் போய் அதை ஓப்பன் பண்ணி, ராஜா தான் ஓப்பன் பண்ணி படிக்கணும். அந்த மாதிரி தானியேலுக்கு எல்லாமே தெரியும். தானியேலுக்கு அந்த காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல விஞ்ஞானம் வளரல. இன்னைக்கு வந்து ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்குது. என்னது? ஏஐ. ஏஐனா என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, தெரியுமா? இன்னைக்குதான் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நம்ம படிக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம சர்வ தேவன் எல்லாருக்கும் முன்னாடியே எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் யார் தான்? தேவன் கொடுத்த ஆவியானவர் தான். ஆமென். அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலியமா இன்னைக்கு இருக்கிற அநேகர், நான் எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்றேன், கவனிக்க. ஊழியத்தின் காரியத்தை சொல்றேன், எப்படி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னைக்கு யார் எப்படி எல்லாம் தேவன் பிரியமில்லாம ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்றேன், கவனிக்க. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமா
இன்னைக்கு அநேக எழுந்திருக்கிறாங்க. ஒரு லேப்டாப்பை ஓபன் பண்ணிடுறது, ஏதாவது ஒரு டாபிக், இன்னைக்கு சர்வீஸ், சண்டே சர்வீஸ், பைபிள்ல தான் ஏகப்பட்ட தலைப்புகள் இருக்குது, ஏதோ ஒன்று அடிச்சு விடுவோம். யாருக்கு தெரியும்? ஆவியை பகுத்தறிய அறிகிறவர்கள் தவிர கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன், கள்ள அப்போஸ்தலன் யாருங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒன்று அடிச்சா அது எல்லாமே பிரசங்க குறிப்புல இருந்து வசனங்கள் மேற்கொண்டு எல்லாமே அதே சொல்லி கொடுத்துரும். அதை இவங்க என்ன பண்றாங்க, படிச்சுட்டு போய் அங்கே அப்படியே குறிப்பிட்டு நின்று என்ன பண்றாங்க, ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம், வாமிட் பண்றோம், ஒமிட் பண்றோம். அந்த ஒமிட் பண்ணா அது போய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையா இருக்குமா? அதனால தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியுமா? தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சில் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது எங்க இருக்கு? பலத்தினாலும் கிரியையினாலும் தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. ஆமென். இன்னைக்கு இந்த சின்ன பாப்பா உட்காந்துருக்கு, இந்த குழந்தை உட்காந்து இருக்குது. என்ன படி படிக்கிற நீ? 8th படிக்கிற, 10th படிக்கிற, 10th படிக்கிற. சரியா இருக்கு, மெச்சூர்டான புள்ள, 6ஆம் கிளாஸ் புள்ள. அதுக்கு நீங்க மொபைல் கொடுத்து கூட்டிட்டு வந்து பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. சூப்பரா போடணும். எப்படி பண்ணணும்? சூப்பரா போடணும். நான் பண்றதெல்லாம் இல்ல, பாஸ் சாப்பிட்றோம். அது தேவனுடைய ராஜ்யத்துல மகிமையா இருக்குமா? சரி, அது சிறு பிள்ளை, அதை விட்டுடுவோம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க. விஷயம் என்னன்னா, ஊழியம் என்பது சாதாரணமானது. ஆசிரியர் சொன்னாங்க, இனி வரும் காலம் கொடூரமா இருக்கும், அதுக்கெல்லாம் ஆயத்தமா நிக்கணும். போர்க்களத்துல போய் நின்றுட்டு ஐயோ வராண்டா, எதிரி அடிக்க கொலை வராண்டான்னு திரும்பி ஓடினா அவன் போர் வீரன் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து அழைக்காவிடில் ஒருவனும் இந்த கனவான ஊழியத்தை செய்ய முடியாது. ஒருவனும் இந்த கனவான ஊழியத்தை, ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. கரெக்டா? ஆனா இன்னைக்கு அநேகர் எழுந்திருக்கிறாங்க. தங்களை தாங்களே அப்போஸ்தலர்கள் என்றும், தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்றும், தங்களை தாங்களே போதகர்கள் என்றும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? பிரகடனம் பண்ணிக்கிறாங்க. அவங்க யாருடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க? ஐயா சொன்னது போல 3 வகையான ராஜ்யம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம், மனுஷனுடைய ராஜ்யம். இவங்க மனுஷத்தினால, பிசாசின் ஆவினால அவங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க கஷ்டப்பட்டு. கடைசியில் அந்த பிசாசு அவங்க ராஜ்யத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால தீர்க்கதரிசனம் அறிவிச்சோங்க, சில பேருக்கு ஞானத்தனம் கொடுத்தோங்க, நீ யாருன்னே தெரியாது, போட்டு நீ யாருன்னே தெரியாது, கிளம்பு போ. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த விசுவாசிகளுக்கு, நான் போதகர்களை பற்றி சொல்றேன், நிறைய விசுவாசிகள் இருக்கிறீங்க, விசுவாசிகளுக்கும் கடமை இருக்கு. என்ன கடமை? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான கடமை. சகோதரி இருக்கீங்க, சகோதரன் இருக்காரு, குடும்பத்தில் இருக்கிறீங்க. ஒரு குடும்பமும் தேவனுடைய ராஜ்யம் தான், தெரியுமா? குடும்பமும் தேவனுடைய ராஜ்யம் தான். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், தேவனுக்காக நிற்கணும் அப்படிங்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்பாக, வெளியில நம்ம கட்டி எழுப்பதற்கு முன்பாக நம்முடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது கட்டணும். தேவனுடைய ராஜ்யத்துல முதலாவது இருக்கிற காரியம் என்னன்னா சமாதானம். தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கும்? சமாதானம். நம் தேவன் சமாதானமானது. நம்புறீங்களா? அப்போ குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா அங்க தேவனுடைய ராஜ்யம் இல்லைன்றத புரிஞ்சுக்கணும். குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஆனாலும் போராட்டம் வராது, பிரச்சனை வராது அப்படின்னு வரும்.
உபத்திரவம் வரும். ஆண்டவர் அழகா சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் உலகத்தை எப்படி ஜெயிச்சாருங்க? சங்கீதம் 62:1-5 எப்படி ஜெயிச்சார் கர்த்தர்? அமர்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபிச்சார் தெரியுமா? எப்படி ஜெபிச்சாரு? முழங்கால் படியிட்டு ஜெபிச்சார். எவ்வளவு நேரம் காத்திருந்தார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம், நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரசங்கத்துல சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு காத்திருக்கணும். அவ்வளவுதான். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கீங்க? சகோதர சகோதரிகள், தம்பி ஒரு அழகான ஒரு பாடல் பாடினாங்க. தேவனே நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன். இந்த பாட்டு தானே? அப்போ அடுத்தாடி வரும், நீர் என்னோடு இருப்பதனால், நீர் என்னோடு இருப்பதனால் நான் விசேஷித்தவன். என்கிட்ட என்ன இல்லை? கோடி கோடியா பணம் இல்லை, லட்சக்கணக்கில் பணம் இல்லை, பொண்ணு வைரம் வைடூரி ஆபரணம் இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை. ஆனா நான் விசேஷித்தவன். விசேஷித்தவனுக்கான அடையாளம் என்னன்னா, தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது போல விசேஷித்தமான தேவ ராஜ்யத்திற்கு உடையவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பேச்சு, நடக்கை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே எப்படிதான் இருக்கும்? விசேஷமா இருக்கும். ஏன்னா தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாருமே விசேஷித்தவர்கள். இந்த ஊர்ல எத்தனையோ வீடு இருக்கு, எத்தனையோ வீட்டுல எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு சகோதரி வெளியில தண்ணி எடுத்துட்டு குடத்தோட உள்ள போறாங்க. அவங்கள விட நீங்க விசேஷித்தவர்கள், அவர்களை விட நீங்க விசேஷித்தவர்கள். தேவனுடைய வார்த்தையவே கேட்கறது நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்ம விசுவாசி? அதனாலதான் கர்த்தர் என்ன சொன்னாரு? சபைகளை ஏற்படுத்தினார், வாரந்தோறும் கூடுகை இருக்கணும்னு சொன்னார். 6 நாள் உலகத்துல போய் உழைக்கிறோம், ஓடுறோம், சம்பாதிக்கிறோம். எவ்வளவுதான் நீங்க சம்பாதிச்சாலும் கடைசியில் அந்தி கிறிஸ்து தான் எடுத்துன்னு போறோம். அது வேற கதை. அந்தி கிறிஸ்து தான் எடுத்துன்னு போறோம். தாயின் கருவில இருந்து வெறுங்கையோட வந்தா வெறுங்கையோட போறோம். கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போக சோதனை ஒன்றுமில்லை. அதனால ஒன்றும் இல்லாததுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்குள்ள கர்த்தருக்குள்ள வெறுமையா இருக்கிறது தான் ஆசீர்வாதம். வரும்போது எங்கையில பஸ் சார்ஜ் கூட காசு இல்லை, சொல்லக்கூடாது, சொல்றேன். ஐயா அனுப்பிச்சு விட்டாரு, வாங்க. அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் உலகத்துக்கு அது பார்வை, உலகத்தின் பார்வையில சாபமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில இந்த சாரபன் விதவை வீட்டுல என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லாத இடத்துல தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். சரி, இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம போய் அந்த காரியத்தை புரிந்துக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்துக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னா அவனுக்கு ஓகே, மனசுல வச்சுக்கணும். அடுத்து வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நிறைய பேசுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிறைய பேசுவார். என்ன பேசுவார்னா, மெயினா
அவர் பேசுற விஷயம் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசுவார். என்ன பேசுவார் தம்பி? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசுவார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பேசுவார். இங்கேயா அதுதான். சகோதர சகோதரிகளே நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஊழியர் செய்யணும் விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். 5 விதமான ஊழியர்கள். அதில் முதலாவது சுவிசேஷ ஊழியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளின் வயிற்றில பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாய் பிறந்து 30 வருடங்கள் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்புக் கொடுத்து 40 நாள் இரவு பகல் உபவாசம் இருந்து 2 ஊழியர்களுக்கு பதில் வந்து செஞ்சது வந்து என்ன தெரியுமா? சுவிசேஷம் தான். அது இங்கதான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த சபையில இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற 2 பேரை தேவன் அழகா இருந்து தெரிந்திருக்கிறார். முதலாவது அன்பு சகோதரன் சாலமோன். இரண்டாவது தம்பி பேர். தம்பி மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறத நான் பார்த்தேன். மேல இல்ல, அவருக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறத நான் பார்த்தேன். அதே தேவனுடைய ராஜ்யம் சாலமோன் எப்படி இருக்கு? அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் 2 பேரும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதற்கு அவங்க என்ன செய்யணும்னா சங்கீதம் 62:1 பாராட்டு. சங்கீதம் 62:1 ஃபாலோ பண்ணணும். கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல், பலிகளை காட்டிலும் சோதரம் 10 மணி நேரம் சொன்னாலும் சோதரம் கற்றுக் கொண்டிருக்காங்க. இப்போ நான் பேசுறேன், நீங்கெல்லாம் கேட்குறீங்க. இடையில பேசுறீங்களா? முதல் சொல்றேன். சில பேர் என்ன பண்றாங்க, சில பேர் ஜெபிக்க தெரியாது. அவங்க அறியாம மட்டும் சொல்ல முடியாது, கற்றுக் கொடுக்கு. முதலாவது யாரை நோக்கி ஜெபிக்கிறான் அப்படின்னு தெரியும். இரண்டாவது எதற்காக ஜெபிக்கிறான் அப்படின்னு தெரியும். மூன்றாவது நம்முடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி ஜெபிக்கணும், அது தெரியும். இதெல்லாம் நம்ம பேசிட்டு அமைதியா எதுக்கு அமைதியாகணும்? கர்த்தர் பேசணும்ல. கர்த்தர் பேச நம்ம அனுமதிக்கிறோமா? நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் என்னோட, நம்ம எல்லாம் இரவு கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பேசுறதுக்கு அனுமதிக்கிறோமா? ஆண்டவர் எப்படி பேசுவாரு? அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவார், அவருடைய ஊழியர்களை கொண்டு பேசுவார், தீர்க்க தரிசனங்களை கொண்டு பேசுவார். இன்னைக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி ஓப்பன். நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு போன் ஓப்பன் பண்ணினாவே போதும். ஒரே ஒரு வசனம் வந்தா கூட கரெக்டா ஆண்டவர் பேசுவார். ஒரு சில விஷயம் நம்ம மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. அப்போ திடீர்னு நீங்க போனையோ இல்லை வந்து ஒரு பிரசங்கியார் வந்து செய்தி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. செய்தி நீங்க பாக்குறீங்க, இல்ல நம்ம சபையில பாசையா கிட்ட வந்து ஜெபிக்க வருது. பாசையா மூலியமா ஆண்டவர் பேசுவார். புரியுதா உங்களுக்கு? அப்போ முதல்ல நம்ம தேவன்கிட்ட நம்ம விண்ணப்பத்தெல்லாம் செலுத்திருக்கோம். அதன் பிறகு தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? அமர்ந்து காத்திருக்கோம். அப்பதான் அவர் பேசுவார். நீங்க பாருங்க, மத்தேயு 5:6 நான் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்லி நினைவு செய்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்தார்னா பேசிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் என்ன பேசுவார்னா தேவனுடைய ராஜ்யத்தை தான் பேசுவார். 3 நாள் பேசுறார். எவ்வளவு நாள்? 3 நாள் பேசுறார் தொடர்ச்சியா. இன்னைக்கு உலகம் வந்து ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் கார் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ட்ராக் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால மனுஷனுக்கு ஃபாஸ்டா போயிடலாம். அவங்க வந்து 100 வயசு வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு சபைகள்ல கூட தேவனுடைய வார்த்தை என்பது நேரம் குறிப்பிடுச்சு. அது எனக்கு வருத்தம் தான். நம்ம பேங்க்ல
சபையில பாஸ்டர் நான் உட்கார்ந்தாருன்னா 3 மணி நேரம் பேசுவேன், 3 மணி நேரம் பேசுவேன். ஜனங்கள் பொறுமையாக கேட்பாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு இன்னும் நம்ம அதிகமா இடம் கொடுக்கதான் இந்த விடுதலை, இந்த ஆசீர்வாதம், சமாதானம் எல்லாம் உண்டாகும். என்ன பண்ணுறது, நேர கட்டுப்பாடுகள் இருக்குது. சபைக்கும் வருகிறவர்களுக்கும் கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லுகிற காரியத்தையும் நான் கீழ்படுத்தி நடக்கணும். அது ஒரு பிக்சர். நான் 2 வசனத்தை மட்டும் நான் நிறைவேற்றுறேன். இந்த 5ஆம் அதிகாரம் முழுவதுமே பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் சொல்றாரு. நானே வாசிக்கிறேன், கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எப்படி இருக்கணுமா? எளிமையா இருக்கணும். எளிமைன்னா என்னங்க? எளிமைன்னா என்ன? எளிமை என்பது தாழ்மை, நம்மை தாழ்த்துவது. தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம். தேவனுக்கு முன்னாடி நம்ம யாருமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதுதான் அந்த எண்ணம் தான் எளிமையான ஆவி. புரியுதா? அப்போ அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணக்காரனுக்கெல்லாம் ஆவி எப்படி இருக்கும்? பெருமையா. கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவர். பெருமைக்காரனுக்கு கர்த்தர் இடத்துல இடம் இல்லை. ஆவில எளிமையா இருக்கிறவனுக்கு தான் கர்த்தருக்கு புரியும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். ஆமென். 2வது பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்னைக்கு நீங்க துயரப்படுறீங்களா? துன்பப்படுறீங்களா? வாழ்க்கையில வியாதி இருக்குதா? வேதனை இருக்குதா? சோர்வு இருக்குதா? கடன் பிரச்சனை இருக்குதா? பலவீனம் இருக்குதா? நீங்க எல்லாரும் பாக்கியவான். நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன்னா தேவன் உங்களை முத்திரிச்சிருக்கிறார், உங்களை சீல் போட்டிருக்காரு. பரிசுத்த ஆவியை கொண்டு நீங்க எப்ப ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உடையவர்களாய் ஆயிட்டீங்க. நீங்க உலகத்துக்கு இந்தியன் சிட்டிசன். உலகத்துக்கு நீங்க இந்தியன் சிட்டிசன். அதுக்கு அடையாளம் ஆதார் கார்டு. ஆனா நிஜத்துல நீங்க எல்லாம் யாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய சிட்டிசன். அல்லேலூயா. அதுக்கு அடையாளம் இதுதான். இந்த கை கரங்கள்ல இருக்கு இல்லையா, இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய என்ட்ரி பாஸ். இதுதான். இந்த டிக்கெட்டை நீங்க எப்படி வாங்குனீங்க? இலவசமாக வாங்கிருக்கீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை நேசிச்சு கர்த்தருக்காக ஜீவிக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலே தப்பா நினைக்காதீங்க. இயேசு சாமி வந்தாலே பாதுகாப்பு வாழ்க்கை. உங்களுக்கு பாடுகள் வேணாம்னா ஏசாமி வேணாங்க. பாடுகள் வேண்டாம்னா ஏசாமி வேணான்னு நீங்க உலகத்துக்கு வாழ்ந்துட்டு போயிருங்க. ஏசாமி வேணும்னா உலகம் வேணும். ஆமென். அதுதான் தேவனுடைய விசுவாசம். தேவன் மேல விசுவாசம். மரணமோ ஜீவனம் எது? இயேசு கிறிஸ்துவின் அன்புல என்னை பிரிக்க முடியும்? இன்னைக்கு செத்த நாளைக்கு பரலோகம். இப்ப செத்த நாளைக்கு நான் பாரடைஸ்ல இருக்க போறேன், ஆபிரகாம் மடியில இருக்க போறேன். என்ன பண்ண முடியும் உன்னால? அப்படிங்கிற வைராக்கிய வாஞ்ச விசுவாசத்துக்குள்ளேயும் வரணும், ஊழியர்களுக்குள்ளேயும் வரணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனாலும் எல்லாவற்றிலும் நின்று நம்மை தேவன் என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். ஆமென். தாவீது ராஜா அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் நின்றாலும் அது என்னை அணுகாது. அவ்வளவு பெரிய மாவீரன் அவன். ஆவிக்குரிய போர் வீரர்களாய், ஆவிக்குரிய வீரர்களாய் நாம் நிக்கணும். களத்துல நிக்கணும்னா ஜெயிக்க முடியாது. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், துணைத்தனங்கள், பிசாசின் சேனைகளுக்கு எதிர்த்து நிக்கணும்னா ஜெபம் இல்லாம முடியாது.
1 மணி நேரமாவது விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? உங்களை ஜெபிக்க விடாம தடுக்கிறது என்ன? பிசாசு. பிசாசை நீங்க எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? கர்த்தருக்கு கீழ்படுகிறதுனால. கீழ்படுதல் இல்லாத இடத்துல பிசாசு இருப்பான். ஏவாள் கீழ்படியாததுனால அந்த பிசாசு வந்தான். இளையாம் விசுவாசிக்காதனாலதான், கீழ்படியாதனாலதான் கர்த்தர் அவனை அழிச்சார். யாரா வேணா இருக்கட்டும், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், அபிஷேகம் பண்றவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆகாம கீழ்படியாம கர்த்தருக்கு காத்திருக்காம கர்த்தரோடு உறவு இல்லாம தேவனுடனான உறவு இல்லாத இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, ஆசீர்வாதம் வராது, பிசாசு இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. 2 விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள் கொடுக்க வேண்டியது இருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு வேணா பிரச்சனை வரட்டும், புயல் காற்று அடிக்கட்டும், படகு கவுழ்ட்டும், அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தூங்கிட்டு இருக்கணும். தூங்க சொல்றாரு. தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து படகுல என்ன பண்ணிருந்தாரு? தூங்கி இருந்தார். அங்க வெளியில புயல் காத்து அடிக்குது. வாழ்க்கையே அப்படிதான். தூங்கிட்டு இருக்கணும்னா வீட்டுல போய் பட்டு பசி போட்டு தூங்கணும்னு சொல்லுங்க. பிரச்சனையை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது. அமைதியா இருக்கணும். அப்போ விழிச்ச உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? காற்றையும் கடலையும் அமைதலா இருந்து அதற்றாரு. அந்த அதிகாரம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? கடுகளவு விசுவாசம் இருந்தா என்ன ஆகுமா? மழையே பெயர்ந்து போகுமா? விசுவாசம் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். சரி, தொடர்ந்து நம்ம கர்த்தருக்கு சுத்தமான நம்ம அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து நிறைய கற்றுத்தரேன். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு நாள் 2 நாள் கற்றுக்க முடியும். ஆரம்பத்துல இருந்து இப்போ புதிய ஏற்பாடு மத்திய வந்திருக்கிறேன். கடைசியா தேவனுடைய அரசாட்சி வருதுல, 1000 வருட அரசாட்சி. அங்கதான் தேவனுடைய அந்த கல் இந்த உலகத்தை எல்லாம் உடச்சு சுக்குநூறாக்கி தேவனுடைய ராஜ்யம் வருவது அங்க நடக்கும். 1000 வருட அரசாட்சி. அதன் பிறகு நித்தியமாய் தேவனுக்கு பிரியமானவர்கள் பரலோகத்துக்கு தேவன் வெளியில் போயிடுவார். அப்போ ஒரு 1/2 hourல நான் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பேஜ் டு பேஜ், அதாவது ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எனக்கு தெரிந்த தேவனுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தை அதிகமாக வாசிக்கணும், தியானிக்கணும், ஜபத்துல கருத்திருக்கணும். ஐயா சொன்னது போல ஐயாவுக்கு நீங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுங்க. ஐயா கிட்ட நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். வரும் காலங்களில் கருத்துக்கு சுத்தமான நம்ம செய்வோம். ஒரு சில அறிவிப்புகள் கருத்துக்கள் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டானதாக. இந்த லிவிங் காட் மினிஸ்ட்ரிஸ்னு சொல்லி தேவன் எனக்கு ஊழியத்தை கொடுத்து அழைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தின் மூலியமா ஒரு சில காரியங்கள் தேவன் கொடுத்த தரிசனங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதன்படி காலை ஜெபம், இரவு ஜெபம் நடைபெறுகிறது. நீங்க விருப்பம் உள்ளவர்கள் காலை ஜெபம், இரவு ஜெபத்துல ஆன்லைன்ல தான் பிரேயர் நடக்கும். நீங்க அதை இணைந்து கொள்ளலாம். இதுல உங்களுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த காலை ஜெபத்துல ஊழியத்தை செய்ய விருப்பப்படுறவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும். பிரசங்கம் பண்ண முடியாது, சங்கீதம் வாசிக்கலாம், பாடல் பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம். பிரசங்கம் ஐயாவும் நானும் மாத்திரம் ஊழியக்காரர்கள் மாத்திரமே பிரசங்கம் செய்வதற்கு நான் அனுமதி உண்டு. அதே போல இரவு 9 to 10 மணிக்கு ஜெபங்கள் இருக்கிறது. அந்த ஜெபங்கள்ல எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்குறேன். ஐயாவும் கற்றுக் கொடுப்பாரு.
இணைந்து ஒருமன ஆவியோடு ஜெபிக்கணுங்கிறது தான் தரிசனம். அதையும் செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது பைபிள் ஸ்டடி ஒன்று நடந்துட்டு இருக்குது. வாரத்துக்கு 2 முறை, வியாழக்கிழமை சனிக்கிழமை. வியாழக்கிழமை மாலை 6 to 7, சனிக்கிழமை காலை 7 to 8 நடைபெறும். அதில் நீங்கள் விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மாத சந்தா ஒரு ₹100 மட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு அந்த பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு நிறைய ரகசியம், தேவனுடைய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது சாதாரண புத்தகம். இதில் இல்லாத காரியங்களே கிடையாது. அவ்வளோ விஷயம். அப்போ எனக்கு தெரிந்து நான் படித்த ஒரு சில கிறிஸ்துவ புத்தகங்கள் அதையெல்லாம் வைத்து வார்த்தையை வைத்து நிறைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்க அவளாக இருக்கிறேன். நீங்கள் நினைந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. ஐயாவும் அதற்கான காரியங்கள்லாம் சொல்லுவார். இந்த 3 காரியங்கள் பிரதானமாக இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன். வருங்காலங்களில் ஒரு சீசன் பயிற்சி ஏற்பாடு பண்ணணும் செய்யணுங்கிற ஆசை இருக்குது. அதற்காக ஜெபிங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் பிரிட்ஜ் கோர்ஸ் உண்டு. அதாவது சபை வரலாறு, எப்படி ஊழியம் செய்யணும், அழைப்புனா என்ன, அபிஷேகம்னா என்ன, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எப்படி கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும், இந்த மாதிரி காரியங்கள் அடிப்படையான ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை மாத்திரம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்புகள் ஆரம்பிக்க போகிறோம். அது கற்றுக்கிட்டமான அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லித்தரேன். நான் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறேன். இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற பிள்ளைங்க உங்களால் முடிஞ்ச காணிக்க, அதாவது உங்களால் முடிஞ்ச ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது உங்களால் முடிஞ்ச நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களால் எவ்வளோ முடியுமோ அது சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐயா சர்டிஃபிகேட் கொடுப்பேன். சபை மூலியமா ஐயா சர்டிஃபிகேட் கொடுப்பேன். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற தரிசனம். பேர் புகழ் பணத்துக்காக இல்லை. இது ஒரு ஊழியமாய் என்னோட ராஜ்யத்தின் மகிமையாக நாங்கள் செய்கிறோம். ஜபிச்சு கொள்ளுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாருங்க. கண்களை மூடி அவைகளை தாழ்த்தி ஜபித்து நம்ம நிறைவு செய்வோம். வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களில் இருக்கிறவர்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும். பிள்ளைகளை கர்த்தாவே உடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நீங்க நிறுத்துங்கப்பா. உடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நிறுத்துங்க. இந்த ஸ்தலம் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலையாட்கள் பணியாளர்களால் உருவாகுகிற ஸ்தலமா இருப்பதாக என்று நான் சொல்கிறேன். ஐயாவையும் ஐயாவுடைய குடும்பத்தையும் சபையாரையும் ஆண்டவரே உடைய பூர்ண சமாதானத்தினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. பெரிய காரியங்களை சொல்லி ஆசீர்வாதம்
அடியேனை ஆண்டவரே பயன்படுத்தின கிருபைக்காக ஆசீர்வதி பலப்படுத்தும் இல்லாத மகிமையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலியமா உனக்கே செலுத்துகிறேன். உங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Praise God. Praise God.